எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தை கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையால் இந்த வருடத்தில் 10 மாதங்களை கடந்துவிட்டோம். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதியை நாம் பார்க்கிறோம். கடந்த 10 மாதங்களும் உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை டிவி செய்திகள் மூலம், செய்தித்தாள்கள் மூலமாகவும் நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். செய்திகளை பார்த்து பார்த்து நமக்கும் பயம் உண்டாகிறது. யாத்ராம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதிலே 13, 14 வசனங்களை நாம் பார்ப்போமானால், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக வேலை செய்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து வனாந்தரம் வழியாக கொண்டு வரும் பொழுது இடையிலே செங்கடல் இருக்கிறது. மோசே தன்னுடைய கோலை செங்கடலில் அடிக்கும்போது கடல் இரண்டாக பிரிந்து வெட்டாந்தரையாக மாறுகிறது. அந்த வெட்டாந்தரையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து சென்றார்கள். நடந்து சென்று இக்கரை அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல நமது வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து, அந்த செங்கடலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் மாற்றுகிற தேவன். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நமது வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நமது சரீரத்தில் வரக்கூடிய வியாதியை குறித்தான பயம், நமது வேலையை குறித்தான பயம், தொழிலை குறித்தான பயம், தொடர்ந்து நமக்கு வரும் வருமானம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லிக்கூட பயம், கடனை குறித்து பயம், குடும்ப சூழ்நிலைகளை குறித்தான ஒரு பயம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதிலே 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி இளைப்பாற பண்ணுவார் என்று. உன் துக்கத்தை மாற்றுவார். மனதில் இருக்கக்கூடிய கலக்கம், தன் பிள்ளையின் படிப்பை குறித்தான பயம், எதிர்காலத்தை குறித்தான பயம், வேலையை குறித்தான பயம், திருமண காரியங்களை குறித்தான பயம், அந்த பயத்தின் ஆவியை எல்லாம் எடுத்து போடுவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனம் முதல் 13 வசனங்களை நீங்கள் படிப்பீர்களானால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது என்னை தொழுது கொள்வீர்கள், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் நினைத்திருக்கும் காரியத்தை அவர் நன்மையாக முடித்து உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுத்து உங்கள் பயத்தை எல்லாம் நீக்குவார். ஜெபியுங்கள். ஆமேன்.